அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாளின் அனுக்கிரகம் பெற்றவர்கள். விஷ்ணு பகவான் ஆக்கிரமிப்பு இவர்களுக்கு அதிகம். கடவுள் பக்தி மிக மிக அதிகம். அழகாக இருப்பார்கள். முகம் பிரகாசமாக கலையாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் மீது பற்று ரொம்ப ரொம்ப அதிகம். சந்திரனின் நட்சத்திரம் தாய் மீது பற்று மிக அதிகம். அம்மாவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டார்கள். அம்மாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எதையும் அம்மாவை கேட்டுதான் முடிவு செய்வார்கள். திருமணமானாலும் சரி அம்மாவை முதன்மையாக வைத்திருப்பார்கள். மனைவி அதற்கு அடுத்த இடத்தில் தான் இருப்பார். அம்மா மீது ரொம்ப ரொம்ப பக்தி அதிகம். அதே நேரத்தில் மனைவி மீது பற்று பாசம் கொண்டவர்கள். கணவனை மிகவும் நேசிப்பவர்கள், மனைவியை மிகவும் நேசிப்பவர்கள் இவர்கள். இவர்களுக்கு அறிவு ரொம்ப ரொம்ப அதிகம். தெளிவான சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் தீர ஆலோசித்து யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் பெரும்பாலும் தொழில் பிரச்சனை வருவதில்லை. தொழிலாளர் பிரச்சனை வருவதே இல்லை. வேலையாட்கள் இவர்களிடம் விசுவாசமாக இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் பற்களில் பிரச்சனை உண்டு. பல் பிரச்சனை உண்டு. ஒன்று பிறக்கும் போதே பல்ல ப்ராப்ளம் இருக்கும், அல்லது பிற்காலங்களில் அது விபத்து அல்லது ஏதாவது காரணத்தினால் பல்களில் பிரச்சனை வரும். பெரிய அளவில் பல்லில் வைத்திய செலவுகள் உண்டு. நிறைய பேருக்கு பல் உடைந்திருக்கும். பற்கள் வரிசை மாறுபட்டிருக்கும். இது இயற்கையாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பது தான். மகர ராசிக்கு 7.5 சனி 3ஆம் பாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஒரு மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று வைத்து கொண்டால் கடவுள் கொடுத்த ஆண்டுகள் 120. அது சராசரியாக ஒரு 80-90 என்று வைத்து கொண்டால் ஒரு 330 வரும். அதில் ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 7.5 சனி கண்டிப்பாக வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 தடவை 7.5 சனி கடந்தாக வேண்டும். இந்த 7.5 சனியில் இப்போ மகர ராசிக்கு 7.5 ஆண்டில் கடைசி 2.5 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பொதுவாக 7.5 ஆண்டுகளை 3 2.5 ஆண்டுகளாக பிரித்து பார்க்கிறோம். முதல் 2.5 ஆண்டுகள், இரண்டாவது 2.5 ஆண்டுகள், மூன்றாவது 2.5 ஆண்டுகள் என்று பிரித்து தான் 7.5 சனி பலனை நாம் கண்காணிக்கிறோம். இதில் மகர ராசிக்கு 3வது 2.5 ஆண்டுகள் 7.5 சனியின் கடைசி கட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருமளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்திருக்கும். ஒரு 80-85% பிரச்சனைகள் குறைந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அது முடிந்தவுடனே 7.5 சனி தாக்கம் முழுமையாக இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி விடுவீர்கள். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அஸ்ட்ரோ மாங்குடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பதிவை பயன்படுத்திங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்கு, சிம்மத்தில் சூரியன் இருக்கு, கன்னியில் கேது பகவான் இருக்கு, சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? சம்பந்தமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் என்று போக வேண்டி வரும். விபத்தில் தலையில் அடிபடும் வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட்டை அணிந்து செல்வது நன்மை தரும். குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கும். குழந்தைகளுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் உண்டு. வீடு தேடி சண்டைக்கு வருவார்கள். எச்சரிக்கை தேவை. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. ஏதாவது பிரச்சனையால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரலாம். சில சொத்துக்களை இழக்க வேண்டி வரும். கட்டாய இடமாற்றம் உண்டு. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்?
ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, சிம்மத்தில் சந்திரன் இருக்கு, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்கு, துலாமில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. தந்தையின் சொத்துக்களில் பிரச்சனைகள் உண்டு. புதுசாவது ஏதாவது தொழில் ப்ராஜெக்ட் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா தடை வரும் வாய்ப்புகள் உண்டு. அந்த தடையும் மாமா மச்சான் பங்காளி தான் பண்ணுவான். தாய் மாமனால் பிரச்சனைகள் வரும். திருமணம் ஆகாதவர்களை திருமண பாக்கியம் கைகூடி வரும். மூன்றாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. சித்தப்பா சின்னம்மாவினால் நன்மையை எதிர்பார்க்க முடியும். அவர்களால் ஆதாயம் உண்டு. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சண்டை சச்சரவுகள் நீங்கி சமரசத்தில் முடியும். பூமியில் பயிர் விளைச்சல் அதிகமாகும். கூடுதல் மகசூலை காண்பீர்கள். இடமாற்றம் உண்டு. அதனால் கூடுதல் அலைச்சல் வேதனைகள் உண்டு. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்கு, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? எல்லா இடத்திலிருந்தும் பணம் கைக்கு வரும். 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. கோயில் குளங்கள் என்ற ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள். நீண்ட நாள் முடிக்க முடியாத ஒரு பிரச்சனை முடிந்திருக்கும். கால்நடைகளால் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீர்கள். பால் வளம் கூடும். அதிக பால் வளத்தினால் கூடுதல் லாபம் அடைவீர்கள். தொழில் பார்ட்னர்ஸுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு வரும். மனைவியை அனுசரித்து போவது நன்மையை தரும். வயிற்றில் நோய் தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. வயிற்றில் அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்புகள் உண்டு. தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. கனரக இயந்திரங்கள் வேலை செய்பவர்களுக்கு இயந்திரங்களில் விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கிருந்தோ சின்ன சின்ன சண்டைகள் வீடு தேடி வரும். வெளிநாட்டு பயணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்கு, தனுசுவில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? எல்லா இடங்களிலிருந்தும் பணம் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். 2 சக்கரம் 4 சக்கரம் கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவியிடையே வரும் கருத்து வேறுபாட்டில் சண்டை சச்சரில் 3வது நபரை இடையில் நுழைக்காதீர்கள். நீங்கள் இருவருமே பேசி முடித்துக் கொள்வது தீர்த்து கொள்வது நன்மை தரும். வயிற்றில் நோய் தொந்தரவு உண்டு. அறுவை சிகிச்சை வாய்ப்புகள் உண்டு. கட்டாயமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் உண்டு. யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணத்தில் கவனம் தேவை. காதல் திருமணம் அடிதடியில் முடியும். காதல் திருமணத்தை ஒத்தி போடுவது நன்மை தரும். கூட்டிக் கொண்டு ஓடுவதை தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள். ஓடினால் பிரச்சனைகள் தொடரும். தந்தையின் சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும். பேச்சுவார்த்தையை தொடங்கி பிரச்சனையை அனுசரித்து முடியுங்கள். இதுதான் இந்த மாதம் நடக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ரோ மாங்குடி யூடியூப் சேனலில் மெம்பர் ஆகிடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவை எல்லோரும் பயன்படுத்திங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.